வெல்கம் டு மை சேனல். இப்போ உங்களுக்கு நான் 12th அக்கௌண்டன்சி எடுக்க போகிறேன். 12th அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த லெசன் உங்களுக்கு எடுக்கலான் இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு எடுக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நமக்கு அக்கௌண்ட்ஸ் ஆக்சுவலாக மெயினாக எந்த பர்பஸ்க்காக நான் அக்கௌண்ட்ஸ் மெயினாக நம்ம மெயின்டைன் பண்ணுறேன்னா மெயின் பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டிங். What purpose we are maintaining accounting? To ascertain the profit at the end of the year of the business. ஒரு பிஸ்னஸ்னால் அதில் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கா லாஸாக இருக்கான்னா at the end of the year of the business ascertain பண்ணுறதுக்காக தான் அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அடுத்தது to ascertain the financial position of the business at the end of the year. ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். எதுக்காக இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கவும் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த இயர் கண்டுபிடிக்கவும் நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தேர் 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஈச் ட்ரான்சாக்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து 11th நீங்கள் ஆல்ரெடி ஸ்டடி வாட் இஸ் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அகெயின் ஐ எம் டீச்சிங் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சரிங்களா? இப்போ வந்து அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தேர் 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரி ட்ரான்சாக்ஷன். இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஏன் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டுக்கு அது யூஸ் ஆகும். அந்த சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த திருப்பி உங்களுக்கு பேசிக்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இது போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தேர் 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரி ட்ரான்சாக்ஷன். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. என்ன ஆஸ்பெக்ட்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா. நம்ம ஆல்ரெடி 11th பார்த்துருப்போம். அக்கௌண்டிங் சைக்கிள் அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்னென்ன அக்கௌண்டிங் சைக்கிள்னா டிரான்சாக்ஷன் என்னது ஆல் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன், நான் கேஷ் டிரான்சாக்ஷன். இப்போ பணமாக கொடுக்குறது இல்லை நான் கேஷ் டிரான்சாக்ஷன்னா கடனுக்கு கொடுக்குறது எல்லாமே டிரான்சாக்ஷன், எல்லாமே என்ட்ராவது தான் டிரான்சாக்ஷன். நம்ம ஜேர்னல் சொல்லுவோம்ல, டிரான்சாக்ஷன் ஜேர்னல் கூட சொல்லுவோம். எல்லா ஜேர்னலும் அதில் நம்ம என்ட்ரி பண்ணுறது தான் டிரான்சாக்ஷன். தென் வாட் இஸ் நெக்ஸ்ட், இது வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வரும், ஒரு சைக்கிள் மாதிரி நமக்கு வரும். நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் இந்த அக்கௌண்டிங் சைக்கிளோட சைக்கிள் பார்த்துருப்போம். அடுத்தது சப்ஸ்கிரைப் புக்கு லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், ஃபைனல் அக்கௌண்ட்டு இதுதான் நம்மளோட சைக்கிள் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போது ட்ரான்சாக்ஷனாக என்னென்னா transaction all transaction whether it's a cash transaction or non-cash transaction recorded in a cash book. Cash transaction is recorded in a cash book. Non-cash transaction recorded in seven other subsidiary book. நம்ம 11th ஃபஸ்ட்டு வால்யூம் சப்சிடரி புக்குன்னு ஒன்று படிப்போம் நம்ம. அதுதான் இது. சரிங்களா? இப்போது டிரான்சாக்ஷன் என்ன அப்படி ஒன்றுனா ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். கேஷ் புக்குனால் என்னது எல்லா கேஷ் டிரான்சாக்ஷனும் என்ட்ரு பண்ணுறது தான் இந்த டிரான்சாக்ஷனில் கேஷ் டிரான்சாக்ஷன். அடுத்து நான் கேஷ் டிரான்சாக்ஷன்னா என்னென்னா ரெக்கார்ட் என்ன 7 சப்சிடரி புக்குனால் டோட்டல் சப்சிடரி புக் வந்து 8. அதில் கேஷ் புக்கு ப்ளஸ் 7 சப்சிடரி புக்கு மீன் பை non-cash transaction. 7 other subsidiary bookனா non-cash transaction credit transaction. இல்லை non-cash transaction எதுனா 7 other subsidiary book என்னென்னா purchase return book, sales return book, bill receivable, bill payable, journal proper. இதெல்லாம் வந்து 7 subsidiary book. இது non-cash transaction. இந்த non-cash transaction என்ன கடனுக்கு வாங்கிட்டு போனால் இந்த 7 டிரான்சாக்ஷனும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான். இது டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா டெபிட் அண்ட் கிரெடிட் எல்லா டிரான்சாக்ஷனும் என்ட்ரு பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டெபிட்டும் கிரெடிட்டும் என்ட்ரு பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள். அடுத்து லெட்ஜர்னு நம்ம சைக்கிளில் லெட்ஜர் வருது. லெட்ஜர் போஸ்டிங் ஆல் லெட்ஜர் ஆர் மெயின்டைன் எல்லா லெட்ஜரும் மெயின்டைன் பண்ணுறது. டைப்ஸ் ஆஃப் லெட்ஜர் என்னது பர்சனல், ரியல், நாமினல் எல்லாமே என்ட்ரு பண்ணுறது. பர்சனல் என்னது அக்கௌண்ட் ஆஃப் த ஃபர்ம், பர்சன் அண்ட் ஆர்கனைசேஷன். இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் 11th படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் மட்டும் உங்களுக்கு பண்ணுறேன். பர்சனல் ஃபர்ம், பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன். ரியல் அக்கௌண்ட்னா அக்கௌண்ட் ஆஃப் த அசட் லைக் இது கேஷ், பில்டிங்கு, ஃபர்னிச்சர் தான் ரியல் அக்கௌண்ட்டு. நாமினல் அக்கௌண்ட்னா என்னது அக்கௌண்ட் ஆஃப் த எம்ப்ளாயி, எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம் தான் நாமினல் அக்கௌண்ட். சரி, பர்சனல் அக்கௌண்ட் என்னது ஒரு ஃபேர்மை பற்றியோ ஒரு பர்சனை பற்றியோ ஒரு ஆர்கனைசேஷன் பற்றிக்கு தான் பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் என்னது கேஷு, பில்டிங், ஃபர்னிச்சர் தான் ரியல்.
நாமினல் என்னது அக்கௌண்ட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம். இதெல்லாம் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது என்னென்னா உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் என்ட்ரு பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டெபிட்டில் வர டிரான்சாக்ஷன், கிரெடிட்டில் வர டிரான்சாக்ஷன் எல்லாமே என்ட்ரு பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்போ அடுத்தது வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பார்ப்போம். வாட் இஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா, இப்போ டெபிட்டு கிரெடிட் இருக்கா, ஏதாவது ஒன்று தான் என்ட்ரு பண்ணுவோம். இதில் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னா கேஷ் புக்கும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் என்ட்ரு பண்ணுவாங்க. கேஷ் புக்கு அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் தான் என்ட்ரு பண்ணுவாங்க. அதை நோட்ஸ்னால் எதாவது சின்ன ஏதாவது வேணால் ஏதாவது உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்துக்கலாம். The whole accounting cycle is not adapted. The whole accounting cycle என்னது, டிரான்சாக்ஷனும் ஜேர்னலு லெட்ஜரு அது மாதிரிலாம் ஹோல் டிரான்சாக்ஷன் இதில் நடைபெறாது. ஒன்லி கேஷ் புக்கு அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் இதில் பண்ணுவாங்க. அதனால தான் இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். The most suitable system for the small trader. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இது ஸ்மால் ட்ரேடருக்கு தான் யூஸ் ஆகுது. டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து பிக் ஃபேர்முக்கு யூஸ் ஆகும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஸ்மால் ஃபேர்முக்கு தான் இது யூஸ் ஆகும். Now we discuss இப்போ நம்ம what is account. அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னா என்ன இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன பார்த்தோம், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன பார்த்தோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா எல்லா டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணுறதா, டெபிட்டு கிரெடிட் எல்லாமே என்ட்ரு பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது கேஷ் புக்கும் பர்சனல் அக்கௌண்ட்டு மட்டும் என்ட்ரு பண்ணுறது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சரிங்களா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் ஆஸ் பர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் கம்பல்சரி ஃபார் சர்டன் ஆர்கனைசேஷன். டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது கம்பல்சரி எல்லா ஆர்கனைசேஷனும் இருக்கணும், எல்லாமே என்ட்ரு பண்ணணும். அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேசுகிறோம். For example, in Indian Companies Act must maintain accounting record under the double entry system as per the section 128(1) of the Indian Companies Act 2013. Such organization must maintain an account only under double entry system. எல்லா ஆர்கனைசேஷனும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதர் ஆர்கனைசேஷன் மே நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த டபுள் என்ட்ரி சிஸ்டம். சில ஆர்கனைசேஷனில் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. த ஆர்கனைசேஷன் which double entry system is not strictly followed. According recorded may be maintained as per requirement and desire of the proprietor and the accountant. இப்போ வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. பேஸ்ட் ஆன் த ஆர்கனைசேஷன். இப்போ சின்ன கம்பெனியாக இருந்தால் நீங்கள் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமே யூஸ் பண்ணலாம். அப்போ பெரிய கம்பெனி பெரிய ஃபேமாக இருந்தால் தான் நீங்கள் டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. As the accounting record are not prepared in the entirely as a double entry system, these record are called incomplete record. Double entry system எல்லா ரெக்கார்டும் என்ட்ரு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து ஒன்லி கேஷ் புக்கும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் இவங்க இருப்பாங்க. அப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், இது பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். திஸ் நேம் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். மீனிங் ஆஃப் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ரெக்கார்டும் மெயின்டைன் இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் கேஷ் புக்கும் பர்சனல் புக்கும் மட்டும் மெயின்டைன் பண்ணால் அது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. When the accounting records are not strictly maintained according to the double entry system, these are called the incomplete record. Double entry systemல ரெக்கார்ட் பண்ணலனா அது பேர் incomplete records. Generally, cash book and personal account of the customer and creditor are maintained fully, and other account are maintained based on a necessity. Mostly வந்து ஜென்ரலாக கேஷ் புக்கும் பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் அண்ட் த கிரெடிட்டார் மெயின்டைன், அது மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. கேஷ் புக்கும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ கிரெடிட்டார் கஸ்டமர் ஆஃப் த கிரெடிட்டார் மெயின்டைன், அது மட்டும் தான் மெயின்டைன் பண்ணணும்னா அது வந்து நெசசிட்டி சொல்கிறாங்க. அண்டர் திஸ் சம் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் ஃபுல்லி, தட் இஸ் ஃபார் சம் டிரான்சாக்ஷன் போத் debit and credit aspect are entered. For example, both aspect are entered for the cash received from customer and cash paid to the creditor. Some transaction are partial record, that is only one aspect is record. இப்போ சப்போஸ் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, கேஷ் பேட் டு கிரெடிட்டர், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர், ஏதாவது ஒன்று தான் என்ட்ரு பண்ணுவாங்களாம். சப்போஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெஜரில் என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸில் போய் என்ன பண்ணுவோம், டூ கேஷ்ன்னு போடுவோம். கேஷில் என்ன பண்ணுவோம், கேஷ் லெஜரில் என்ன பண்ணுவோம், பை பர்ச்சேஸ்ன்னு போடுவோமா. இதில் ஏதாவது ஒன்று தான் இவங்க என்ட்ரு பண்ணுறது, ஏதாவது ஒன்று தான் என்ட்ரு பண்ண, இதை என்ட்ரு பண்ணாமல் இருந்தால் அது பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஏன் இதுமாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னா, சில ஃபேர்மில் வந்து சின்ன கம்பெனியில் அது மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ரெண்டுமே டெபிட்டும் கிரெடிட்டும் என்ட்ரு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. For an example, expenses paid may be entered only in a cash account. Some transaction are not entered at all.
that is both the debit and credit aspect are not entered. இப்போ டெபிட் ஒன்று டெபிட் என்ட்ரு பண்ணுவாங்க, இல்லை கிரெடிட் என்ட்ரு பண்ணுவாங்க. அப்படி ரெண்டுமே ஏதாவது ஒன்று தான் என்ட்ரு பண்ணாங்கன்னா அது பேர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. ஃபார் எக்ஸாம்பிள், த டிப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஆர் யூஸ்வலி கால்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. இது பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபியூச்சர் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னா நேச்சர். இட் இஸ் unscientific and unsystematic way of recording transaction. According principle and accounting standard are not followed properly. இது பேர் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னாலே அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் அப்படி சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ண மாட்டாங்க, ஒரு சயின்டிஃபிக்காக பண்ண மாட்டாங்க. இது ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் தான் அப்படின்றாங்க. The types of account maintained in generally only cash book and personal account are maintained fully. Cash book personal account மட்டும் தான் பண்ணுவாங்க. Real and nominal are not maintained properly. Some transactions are completely omitted. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிவிடுவாங்க. அது ரியல் அண்ட் நாமினல் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுறதுனால இது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். Lack of uniformity. There is no uniformity in recording the transaction among the different organizations. Different organizations recorded their transaction according to the needs and the convenience. நிறைய ஆர்கனைசேஷனில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இன்னொரு ஆர்கனைசேஷன் வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு யூனிஃபார்மிட்டியே இந்த கணக்கில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் may not be represent true and fair views. Due to the incomplete information and the incorrect account record of the accounts, the profit and loss account calculated from these records cannot be relied upon. It may not be represent true profitability. Assets and liability may not be represent the true and fair position view of the financial position. இது உண்மையான ஒரு ஒரு முழுமையான ஒரு அக்கௌண்ட்டு காட்டலைன்னா எப்படி அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டால் இவங்களால பண்ண முடியும்? இது பண்ண முடியாது. இப்படி இது வந்து ஒரு ட்ரூ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சூட்டபிலிட்டி. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒன்லி த பிஸ்னஸ் கன்சர்ன் which have no legal obligation to maintain the book of account under the double entry system may be maintained incomplete record. Hence it may be maintained only small trader and the partnership. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஸ்மால் ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஸ்மால் ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். மிக்சிங் அப் ஆஃப் த பர்சன் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். Generally the personal transaction of the owners and mix up with the business transaction. For example, the purchase of goods from the own users may be mixed up along with the business purchaser. Mixing up the generally personal transaction of the owner or mix up with the business transaction. பர்சனலாக வந்து அவங்க வித்ரா பண்ணுறதுலாம் வந்து இதில் மிக்ஸ்அப் பண்ணுறதுனால இது வந்து அது மிக்சிங் அப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் குட் ஃப்ரம் த ஓன் யூசஸ் மே மிக்ஸ் அப் வித் அலாங் வித் த பிஸ்னஸ் பர்ச்சேஸ். சொந்த செலவுக்காக சொந்த யூஸ்க்காக இது வாங்குவாங்க. ஆனால் இது வந்து தனியாக மெயின்டைன் பண்ணாமல் பிஸ்னஸ் யூஸ்ன்னு சொல்லிட்டு இதுமாதிரி பண்ணிவிடுவாங்க அலாங் வித் த பிஸ்னஸ் யூசஸ் பர்பஸ். தென் லிமிட்டேஷன் ஆஃப் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. Limitation and the lack of proper maintenance of records. It is unscientific and unsystematic way of maintenance of a record. Real and nominal are not maintained properly. This lack of proper maintenance of record na lack of proper வந்து இது incomplete. real and nominal இதில் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபிகல்ட்டி ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இதை வச்சு நம்ம டிஃபிகல்ட்டி ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் பண்ணவும் முடியாது. ஆஸ் அக்கௌண்ட் ஆர் நாட் மெயின்டைன் ஃபார் த ஆல் த ஐட்டம் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட் ஆர் இன்கம்ப்ளீட். இட்ஸ் டிஃபிகல்ட் டு மெயின்டைன் த ட்ரையல் பேலன்ஸ் டு செக் த அர்த்தமெட்டிக் அக்யூரன்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட். இதை வச்சு நம்மளால் ட்ரையல் பேலன்ஸ் போட முடியாது. டிஃபிகல்ட்டி டு அசர்டைன் த ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். The profit is found out based on the available information and estimated. Hence, it's difficult to ascertain the true profit as a trading and profit loss account and cannot be prepared with the accuracy. இதில் வந்து ஒரு டூ ஆஸ்பெக்ட் இல்லைன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் இல்லாதனால ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். டிஃபிகல்ட் டு அசர்டைன் இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன். இதில் வந்து என்னென்னா நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் பிகாஸ் இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படி சொல்கிறோம். இன் ஜென்ரலி ஒன்லி த எஸ்டிமேட்டட் வேல்யூ of assets and liability are available from the incomplete record. Hence, it is difficult to ascertain true and financial position of the statement of affair and financial position of on the particular date. Error and fraud can be detected easily. Error வந்து நம்ம தப்பு பண்ணியிருந்தாலோ மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நம்ம ஈஸியாக வந்து அதை மாற்றிடலாம். Only a partial record are only available. It may not possible to have an internal check to maintain account to detect the error and fraud. இப்போ நம்ம இன்டர்னல் ரெக்கார்ட்னா அது செக் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக இதை மாற்றிடலாம் அப்படின்றாங்க. Unaccepted to the government and other authority. And as account maintain are incomplete, these are not compulsory with the legal requirement. Hence, the government tax and authority and other legal authority do not accept the account prepared from the incomplete record. இந்த ரெக்கார்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ரெக்கார்டு என்னது கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அக்கௌண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்.
இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா 2 ஆஸ்பெக்ட், டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் எல்லா டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா ஒன்லி கேஷ் புக் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போது இவங்க யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் என்ட்ரி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்மால் கன்சர்ன், ஸ்மால் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப்பு, சோல் ப்ரொப்ரைட்டரு, அவங்க தான் இது வந்து சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க தான் இதை சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டினா, என்ன அது ஃபுல்லாக அக்கௌண்ட் இல்லாதனால இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு கொடுக்க முடியாது, இப்போ ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டுபிடிக்க முடியாது, அப்போது கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்டு கரெக்டான ரெக்கார்டு கொடுக்க முடியாது. இதெல்லாம் இருக்குது. இதுதான் இதோட விஷயம். இதுலேருந்து நம்ம எப்படி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்லேருந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்லேருந்து நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டுக்கு கண்டுபிடிக்கணுன்றது அதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது. அதை வச்சு இது கண்டுபிடிக்கலான்றது தான் இதோட சம்மே. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.